ஆச்சு. சேலம் ஆத்தூரை அடுத்த உலிபுரம் கிராமத்தில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டில் மாடுபிடி வீரர்களுக்கும் மாட்டின் உரிமையாளர்களுக்கும் இடையே ஏற்பட்ட தகராறு காரணமாக மைதானத்தில் கொட்டப்பட்டிருந்த நாரில் சிலர் தீ வைத்தனர். இதுகுறித்த முழு விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் அரவிந்த் வழங்க கேட்கலாம். அரவிந்த், வணக்கம். தகவலை பதிவு பண்ணலாம். வணக்கம். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே கெங்கவள்ளி அருகே உள்ள உலிபுரம் கிராமத்தில் இன்று காலை முதல் ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் மாடு தம்மம்பட்டி பகுதியை சேர்ந்த மாடு ஒன்று வரும்போது அதன் வீரர்கள் அடக்கின மாட்டை. அப்போது என் மாட்டை ஏன் அடக்கிறேன் என்று மாடுபிடி வீரர்களுக்கும் மாடு உரிமையாளர்களுக்கும் ஏற்பட்ட தகராறு அதிக அளவில் முற்றியது. அப்போது பாதுகாப்பு போலீசார் சமாதானம் செய்து வந்த நிலையில் அங்கு மைதானத்தில் கொட்டி வைக்கப்பட்ட நாரில் யாரோ தீ வைத்துள்ளனர். அந்த தீயை உடனே அங்கு பாதுகாப்பு பணியில் தீயை அணைத்து பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது அங்கிருந்த ஆத்தூர் கோட்டாட்சியர் பிரியதர்சினி விழா இத்துடன் நிறைவடைவதாக தொடர்ந்து அறிவித்தார். இதனால் மாடுபிடி வீரர்கள் மற்றும் மாடு உரிமையாளர்கள் மைதானத்துக்குள் இறங்கி தர்ணாவில் ஈடுபட்டனர். அதைத் தொடர்ந்து மாடுபிடி வீரர்கள் தர்ணாவில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதால் விழா குழுவினருக்கும் அதிகாரிகளுக்கும் ஏற்பட்ட பேச்சுவார்த்தை சமரசமான முடிவில் நடந்ததால் தற்போது மீண்டும் ஜல்லிக்கட்டு விழா தொடங்கியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி அரவிந்த். யாரு பத்து வச்சான்னு தெரியல. யாரு சார் சார் வீடியோ எடுங்க சார். சார் இங்க வீடியோ எடுங்க. அந்த பக்கம் வீடியோ எடுங்க. அந்த பக்கம் வீடியோ எடுங்க. அந்த பக்கம் வீடியோ எடுங்க. யாரு 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 சார் சார் வீடியோ எடுங்க சார்.